வணக்கம். இதில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா லூமினோஸ் கிறிஸ் ப்ளஸ் 2 kVA 24 வோல்ட் சிஸ்டம் இன்வெர்ட்டரை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 1600 வாட்ஸ் நான் மேக்ஸிமம் 24x7 வந்துட்டு 20 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட அப்சர்வேஷன் தான் நான் இங்கே வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அயன் பாக்ஸு, கேட் மோட்ரு, அப்புறம் வந்து சிம்மினி, இந்த மாதிரி சிம்மினி மோட்டர்லாம் 400 வாட்ஸு அதெல்லாம் வந்து தாராளமாக யூஸ் ஆகுது, ரன் ஆகுது. ப்ளஸ் இதுக்கு கூட வந்து லைட்டு ஒரு 700 வாட்ஸ் ரன் ஆச்சு. இது வரைக்கும் நான் வந்து 1812 யூனிட் வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சு. லாஸ்ட் 20 மந்தில் நல்லா இருக்குது. நான் வந்து அதோட எவிடன்ஸ் தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சார்ஜ் கண்ட்ரோலர் தான் நான் வச்சு பண்ணியிருந்தேன். அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு 2 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். மீட்ரு நான் தனி மீட்ரு ஒன்று போட்டிருந்தேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. சார்ஜ் கண்ட்ரோலரும் கரெக்டாக தான் வேலை பார்க்குது. ஸோ நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட எவிடன்ஸ் தான் இப்போவும் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் லாஸ்ட் மினிட் வீடியோ தான் இது. இதுக்கப்புறம் நான் 48 வால்ட்டுக்கு போகிறேன். ஸோ இதில் எனக்கு வந்துட்டு மிக பெருத்த அடின்னு சொன்னால் பவர் ஹவுஸோட சோலார் பேனல் மட்டும்தான். அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து வாங்கின 3 பேனல் பாலிகிறிஸ்டலின் 3மே வந்துட்டு மட்டமான பேனல், டோட்டல் வேஸ்ட். தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க. நானும் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளவு கேவலமான பேனல். என்னன்னா மைக்ரோ கிராக் வந்து போச்சு, வந்து காலி ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் இனி வந்து 48 வால்ட் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் 20 மந்தோட இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு வந்துட்டு கொஞ்சம் சேவ் ஆகும். ஒரு 8000 ரூபா வந்துட்டு அதிகமாக செலவாகிறது கம்மியாயிரும். இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் போகலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ்.